ஹாய் எவ்ரிவான், இது தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிஸ் கிம் $1,000,000 கெஸ்ட் கொரியன் ட்ராமா. ப்ரீவியஸ் எபிசோட் முடியும் போது ஹீரோ ஹீரோயினோட அந்த ஃப்ரூட் கேண்டி ஷாப்பை கேங்ஸ்டரோட ஆட்கள் வந்துட்டு கொளுத்தி விட்டுடுறாங்க. ஹீரோக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல. ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் ஹீரோ பார்க்கறதுக்காக வராங்க. அங்கே ஹீரோ உடம்பு ஃபுல்லாக கட்டு போட்டு சீரியஸான நிலைமையில இருக்காரு. இப்படிதான் ப்ரீவியஸ் பார்ட் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த 11வது எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக அடிப்பட்டு கட்டு போட்டு பார்த்துருக்கிற ஹீரோவை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ ஹீரோ, உனக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, பரவாயில்ல நான் இருக்கேன், நீ இதுலேருந்து வா, நான் ஒன்று ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு இவங்க பயங்கரமாக அழுதுட்டு இருக்க. பின்னாடிலேருந்து யாரோ அவங்க முதுக தட்டுறாங்க. யாடான்னு திரும்பினா அங்கே ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. டே, நீ இங்கே நின்றுருக்கேன், அப்போ இவர் யாடான்னு கேட்டால் அவர் இவங்களோட கடைக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்த இன்னொருத்தரா. அவருக்கு தான் அடிபட்டிருக்கு, ஹீரோக்கு அடிப்படவே இல்லை. ஹீரோனுக்கு ஹீரோ எப்படி முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியாகுது. அங்க ஒருத்தர் இவங்களோட கடை ஆக்சிடென்ட்னால அடிபட்டு கிடக்காரு அப்படிங்கிறது இவங்களுக்கு கவலை தான். அதே நேரத்தில் ஹீரோக்கு எதுவும் ஆகல, பரவாயில்ல அவன் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இவங்க நிம்மதி பெருமிச்சு விட அங்க போலீஸ் வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா இவங்களோட கடை தானே, அதுவும் ஹீரோ அந்த இடத்துல இருக்கும்போது தானே அந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ இவரோட கவனக்குறைவுனால தானே இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு இவர் போலீஸோட போயிட இங்க ஹீரோயின் அந்த அடிபட்டு கிடக்கிறவ பாக்குறதுக்காக வராங்க. அங்க அடிபட்டு கிடக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த கேங்ஸ்டர் இவங்களோட கடையை நாசம் பண்றதுக்காக ஒருத்தர் அனுப்பி விட்டார்ல, அவர் தான். சோ இவரு கேஸை திறந்து விட்டுட்டு அதை கொளுத்தி விடும்போது பக்கத்துலயே நின்று இருப்பாரு போல இருக்கு. இவரும் அதுல மாட்டிக்கிட்டாரு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இவங்களாலதான் எது நடந்தது அப்படின்ட்டு தெரியாதுல்ல. பக்கத்துல என்ன ஏதோ ஒரு காமனர் அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. சோ அதுக்கான பொறுப்பு ஹாஸ்பிட்டல் செலவுல இவங்க தான் இப்ப எடுத்தாகணும், அதுதான் ரூல்ஸ். சரி போய் என்னாச்சுன்னு பாக்கலான்னு சொல்லிட்டு உள்ள வந்தா அங்க அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தது உங்களால தான், உங்களோட கடையால தான் இவனுக்கு இப்படி ஆச்சு, இப்போ இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்களா பதில் சொல்வீங்க அப்படி இப்படின்ட்டு ஹீரோயினை கண்ண பின்னாடி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயின் இங்க பாருங்க, நாங்க வேணும்னு எதுவும் பண்ணல, இது ஒரு ஆக்சிடென்ட், ப்ளீஸ் நாங்க என்னானாலும் அதுக்கான காம்பன்சேஷனை கொடுத்துரும் அப்படின்ட்டு பேசிட்டு இவங்க வெளியே வந்தா இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க இவரோட உண்மையான ஃபேமிலியே இல்லை, இவங்களும் கேங்ஸ்டரோட ஆட்கள் தான். இப்போ கேங்ஸ்டர் என்ன பிளான் பண்றாருன்னா, இப்படி இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லி இவருக்கு மெடிக்கல் செலவு இவரோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்படி இப்படின்ட்டு இவங்க கிட்ட இருந்து காசை வாங்குறதுக்காக இவங்க ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா இவங்க கிட்ட ஆல்ரெடி காசு எதுவும் இல்லை. ஸோ காசை புரட்டுறதுக்காக இவங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் நெருக்கடிக்கு உள்ளாவாங்கல்ல, இதுதான் இவங்களோட பிளான். இப்படி பிளானும் போட்டு கொடுத்து அந்த கடையவே நாசம் பண்ணிட்டு இங்க வெளியவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க கேங்ஸ்டர் அவனோட அசிஸ்டண்டோட. ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த அடிப்பட்டு படுத்திருக்கணும் பாக்குறதுக்காக போறாரு. கேங்ஸ்டர் இது வரைக்கும் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காரு, சும்மா இவங்களோட பிளான் படி இவர் அடிப்பட்டது மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. சூப்பரா நல்லா நடிச்ச அப்படின்ட்டு இவர் பாராட்ட அங்க மேட்ரு என்னன்னா அவருக்கு நிஜமாவே அடிபட்டிருக்கு. கேங்ஸ்டர் இதே மாதிரி எதிர்பார்க்கல, ஓ நிஜமாவே அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு இவர் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கவரையும் கொடுத்துட்டு இவர் வர இங்க ஸ்டேஷன்ல ஹீரோவோட கவனக்குறைவுனாலதான் இது நடந்துச்சு அப்படின்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுமா, இன்வெஸ்டிகேஷன் நடக்குமா, அது வரைக்கும் இங்க செல்ல தான் இருந்தாகணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோ எவ்வளவு சொல்லி பாக்குறேன், நான் கேர்லெஸ்ஸா இல்லை, நான் கவனமா தான் இருந்தேன், எப்படி ஆச்சுன்னே தெரியல அப்படின்ட்டு. பட் போலீஸ் இதை எங்க ஒத்துப்பாங்க, கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, நீங்க கோர்ட்லயே பாத்துக்கோங்க. அது இல்லாம அங்க ஒருத்தர் வேற சிவியரா அடிபட்டிருக்காருல, அதுவும் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பயங்கரமான தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல இங்க ஹீரோனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஐயோ ஹீரோவை எப்படியாவது இதுல இருந்து வெளியே கொண்டு வரணுமேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோட எங்க ஆபீஸ்ல கவனம் இல்லாம ஹீரோ நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க. இங்க அந்த பாய் ஃப்ரெண்ட வேற அவனோட அந்த பாய் ஃப்ரெண்டோட அந்த ப்ராஜெக்ட் வேற ஃபெயிலியர் ஆயிடுச்சுல, அவன் இல்லாமலே இந்த ப்ராஜெக்ட்ல சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வரும்போது இங்க அந்த பாய் ஃப்ரெண்ட் அறக்க பறக்க ஓடி வரான். ஃபெயிலியரான அந்த மாடலை நான் பார்க்கணும், அதான் எங்க இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அங்க இருக்கவங்கள அதான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல, அப்புறம் இதுக்கு அந்த மாடல்னு சொல்லிட்டு குப்பையில தூக்கி போட்டோம் அப்படின்ட்டு அவங்க போக லேடி பாஸ் இருக்கல, அவளாலையுமே இந்த பாய் ஃப்ரெண்டோட விஷயத்துல எதுவும் செய்ய முடியல. ஸோ அவங்களோட போயிடவே இந்த பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் ஒரு மாதிரி டல்லா இருக்கதை பார்த்துட்டோம். அதோட நேற்று இவங்க பேசிட்டு இருக்கும்போது பாதியில ஹீரோயின் அவசர அவசரமா கிளம்பி போனாங்கல்ல, என்னாச்சு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஹீரோயின் அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும், சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போக பார்க்கவே இங்க வா எனக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறக்க அவங்களோட கையை பிடிச்சி இழுத்து அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு வரா. இப்படி இவர் ஹீரோயினை கூட்டிட்டு வரத அந்த லேடி பஸ் பாத்துறா. இங்க வந்தவர் சொல்லு எதுக்கு அவர் மாதிரிக்கு ஏதோ பிரச்சனை, என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண நான் பாக்குறேன் அப்படிங்கும்போது ஹீரோயின்ல உன்னால எந்த ஹெல்ப் பண்ண முடியாது, கடை தீப்பிடிச்சு எரிஞ்சு ஹீரோ அங்க ஜெயில இருக்கு, அவனை வெளியே கொண்டு வரணும், அதோட அந்த ஆக்சிடென்ட்ல அடிப்பட்டவனுக்கு இப்ப அவனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பெரிய தொகையை நான் கொடுக்கணும், போதுமா சந்தோஷமா அப்படின்ட்டு ஹீரோயின் இருக்க கோவத்துல என் மேல காட்ட. நேத்து நான் சொன்னல, ஒருவேளை நம்ம கல்யாணம் நடக்க இருந்த நாளுக்கு முன்னாடி நான் போனேன்னா என்ன முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின் கிட்ட மறுபடியும் அதை பத்தி பேசிடுக்க
இருக்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து லேடி பாஸ் இந்த ரூம் லேடி பாஸ் வந்துட்டா கதவுக்கு அந்த பக்கம் இருந்து இவங்க பேசுறதை கேட்டுட்டு தான் இருக்கா. ஹீரோயின்ல என்ன முடிவு எடுத்திருப்ப, அப்படி கல்யாணத்தை விட்டுட்டு ஓடி போகாம என்ன வந்து கல்யாணம் பண்ணிருப்பியா அப்படின்ட்டு கேட்க, இவன்ல அதான் சொல்ல வந்தானே என்னமோ ஏதோ சொல்றதுக்கு வரா. அதுக்குள்ள அந்த லேடி பாஸ் கதவை திறந்து உள்ள வந்துட்டு, ஓ நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா, என்ன பேசிருக்கீங்க, நீ அந்த உன்னோட ப்ராஜெக்டை பாக்கணும்னு சொல்லிட்டு சொன்னால அதை நான் பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறான். ஸோ அந்த பொண்ணு வந்ததும் அவ்வளோ நேரமும் ஹீரோயின் கிட்ட எதுவும் சொல்லணும்னு வந்தவன் இப்போ அந்த பொண்ணு வந்ததும் ஏதோ ஒன்றும் நடக்காத மாதிரி அவளோட போயிடான். இங்கே வெளியே பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து அந்த லேடி பஸ்ஸில் இந்த பாய் ஃப்ரெண்டை இந்த ப்ராஜெக்ட்லேருந்து தூக்கிட்டாங்களா, வேறு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருக்காங்களா, இனிமேல் அது பார்த்தா போதும் அப்படிங்கிறா. இவனை தான் இவன் இப்போதைக்கு ஃபியான்ஸே அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் இருந்தாலுமே அவள் பாஸ் இல்லையா, ஸோ அவள் சொன்னால் வேறு ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆகி தான் ஆகணும். ஸோ அதோட பாய் ஃப்ரெண்டில் ஏதோ தோணுனவனா இந்த பொண்ணுக்கிட்ட ஹீரோயினோட இப்போ இந்த நிலைமைக்கு நீங்கள் எந்த வகையில் அது காரணமா அப்படின்ட்டு கேட்குறான். இந்த பொண்ணில் சேச்சை எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடவே இவனுமே அந்த பொண்ணை நம்புகிறான். அதோட ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறான், நான் அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களால முடிஞ்சா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு கேட்கறான். இந்த பொண்ணுமே இவளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி சரி உனக்காக ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன்ட்டு இவன் கிட்ட சொல்றான். அடுத்ததான் இங்க ஹீரோயின், ஹவுஸ் ஓனர் அப்புறம் சின்ன பொண்ணு 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த அடிபட்டிருக்கிறவரோட ஃபேமிலி கிட்ட பார்த்து பேசுறதுக்காக வராங்க. என்னன்னா அவங்க இப்ப இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற செலவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அமௌண்ட் தெரியுமா கேட்டிருக்காங்க, 2,25,000. இது 2004 அந்த நேரம் இவ்வளவு காசுங்கிறது எவ்வளவு பெரிய பணம். இவ்வளவு காசை இவங்க எங்கேருந்து புரட்டுவாங்க, எப்படியாவது அந்த ஃபேமிலியை பார்த்து பேசி ஏதாவது பண்ண முடியுமாங்கிறது மாதிரி இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அங்கே வராங்க. இவங்க வர நேரத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ரூமில் தான் கேங்ஸ்டருமே இருக்காரு. இவங்க வரதை பார்த்தது ஹீரோயின் கண்ணில் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேங்ஸ்டரும் அசிஸ்டன்ட் போயிட்டு பாத்ரூமில் போய் ஒளிஞ்சுக்க இந்த ஃபேக் ஃபேமிலியும் அவங்க நடிப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. வந்து பார்த்து ஹீரோயினும் இவங்க மேல எல்லாம் சந்தேகமே படல, வந்து அவங்க கிட்ட கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, கொஞ்சம் குறைங்களேன், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு. பட் இவனுங்களாம் இறங்கியே வரமாட்டேன்றானுங்க. அந்த சின்ன பொண்ணுல அந்த ரவுடியோட தம்பி அப்படின்னு கேரக்டர்ல இருக்கவர்கிட்ட போயிட்டு, ப்ளீஸ் சார் நாங்களுக்கு ரொம்ப பாவம் சார், எங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லை சார், அது ஒரு ஆக்சிடென்ட் தான் சார், நாங்கள் வேணும்னு பண்ணல, ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சவே இவரெல்லாம் அந்த சின்ன பொண்ணோட ஃபேஸை பார்த்து மயங்கிடாரு. ஐயோ இவ்வளவு கெஞ்சிரியமா, இரு நான் ஒரு நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு உள்ள பாத்ரூமுக்கு வந்து அந்த கேங்ஸ்டர் கிட்ட, சார் அவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க சார், பேசாம இதை விட்டுலாமா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் டேய் சொன்ன வேலையே செய்டா, 2,25,000 இதுலேருந்து ஒரு காசு கூட குறையக்கூடாது, போய் சொல்லுன்னு சொல்ல இவன் வெளியே வர அங்க அந்த லேடி பஸ்ஸும் வரா. அதான் பாய் ஃப்ரெண்ட் கேட்டுக்கிட்டான்ல, உன்னால முடிஞ்சா ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக ஹீரோன் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கா. ஹீரோயின் நீ இங்க என்ன பண்ணுன்னு கேட்கும்போது இவல்ல பாய் ஃப்ரெண்ட் தான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லி சொன்னான். அவன் சொன்னதை என்னால தட்ட முடியாது, அதனால நீ இங்க கொடுக்க வேண்டியதா இருக்கிற இந்த 2,00,000 காசை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது ஹீரோனுக்கு அவங்களோட தன்மான இடம் கொடுக்கல. போய் இவகிட்ட இந்த காசை வாங்கணுமா அப்படின்ட்டு வேண்டாம் முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ ஆனா இந்த பொண்ணு விடல, பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணி ஆவேன். சரி காசு வேண்டானா ஜெயில இருக்கிற ஹீரோவை வெளியே கொண்டு வரவா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் ஹீரோயின் அவங்களுக்கு இருக்கிற ரோஷத்துல அதுவும் வேண்டாங்கிறாங்க. பட் இந்த பொண்ணுல நமக்குள்ள இருக்கிற பர்சனல் ரீசன்னால காசை வேண்டான்னு சொல்லிட்ட. சரி இப்போ ஹீரோவையும் ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண விட மாட்டேங்கிற, நீ உன்னை பத்தி மட்டும் யோசிக்காத, ஹீரோவோட அம்மாவை பத்தி யோசி. ஆல்ரெடி அவங்களோட ஹஸ்பண்ட் ஜெயில இருக்காங்க, அவங்களுக்கு இருக்கிற ஒரே பையன் இவனும் ஜெயில இருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்ட அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அவங்களே பத்தி யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. இப்போ என்னோட ஹெல்ப்பை நீ எடுத்துக்கலனா ஹீரோ மேல கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க. ஸோ அது அவனோட ரெக்கார்ட்ல பிளாக் மார்க் ஆயிடும், பரவாயில்லையே அப்படின்னு கேட்கும்போது இந்த ஹவுஸ் ஓனர் சின்ன பொண்ணு கூட ப்ளீஸ் ஹீரோயின் ஒத்துக்கோங்களேன், இது ஹீரோவோட லைஃபுக்கு நல்லதில்லை அப்படிங்கும்போது ஹீரோனுக்கு வர வழியில சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஆனா இந்த லேடி பாஸ் அதுக்கும் ஒரு கண்டிஷன் வைக்கிறா, ஹீரோவை அப்படின்னா வெளியே கொண்டு வந்துட்டேன்னா நீ பாய் ஃப்ரெண்டு கூட பேசக்கூடாது, அவனை எங்க பொது இடத்துல பார்த்தா கூட தெரியாதது மாதிரியே கடந்து போயிடணும், உனக்கும் அவனுக்கும் எந்த பேச்சுவார்த்தை பழக்க வழக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஹீரோயினும் ஹீரோவை எப்படியாவது ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த லேடி பாஸ் சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறாங்க. அதோட இவங்க 2 பேருக்கிட்ட இந்த விஷயம் ஹீரோக்கு காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது அப்படின்ட்டு கேட்டுக்கிறாங்க. லேடி பாஸுமே அவ சொன்னது மாதிரி ஹீரோவை வெளியே கொண்டு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து ஹீரோயினை பார்த்தது ஹீரோக்கு ஹீரோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவருமே மிஸ்கீம் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏதோ ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த மாதிரி போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ நோட் பண்றாங்க, ஹீரோ பயங்கரமா கப்படிக்கிறாரு. டேய் போடா போய் குளிடான்னு சொல்லிட்டு அவரை குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ ஒழுங்கா சாப்பிட்டுக்கவே மாட்டேல, வா வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. இவரும் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கவனிக்கும் போது அது எல்லாத்தையும் நல்லா அனுபவிச்சுக்கிறாரு. அப்படியே அடுத்ததா இப்போ இவங்க ஹீரோவை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த அடிப்பட்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த காசு 2,25,000 அதை கொடுத்தே ஆகணும். ஹீரோ கேட்கிறாரு, சரிடா 2 லட்சம் அப்படின்ட்டு ரவுண்டா இருந்தாலும் பரவாயில்ல, அது துண்டா ஒரு 25,000 கேட்கும்போது இந்த ஹவுஸ் ஓனர் பையன் சொல்றான், அதை நானும் யோசிச்சேன், ஆனா அவருக்கு பட்டிருக்கிற அடியை பார்த்து இந்த அமௌண்ட் எல்லாம் ஒருத்துதான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன். சரி விடுங்க, இப்ப காசுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லும்போது ஹீரோல பேசாம நான் என்னோட அந்த
அந்த வீடை வித்துறவா அப்படிங்கிறாரு. அப்படி இவர் இந்த வீடை வித்துட்டாருன்னா அந்த வீட்டு மேல இருக்கிற கடன் தொகையை போக இவருக்கு கையில ஒரு 1,70,000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. சோ அதுவுமே இப்ப இவங்களுக்கு பத்தாதுல, ஒரு 50,000 ரூபாய் கூட வேணும். இப்ப அந்த காசுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கவலையா ஹீரோயின் இங்க ஆபீஸ்க்கு வராங்க. அப்படி வந்தவங்க இந்த டென்ஷன் கவலைனால சரியா தூங்காதனால என்னவோ ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி மயங்கி விழுறது மாதிரி ஆயிடுறாங்க. அதை பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கும்போது இதை அந்த லேடி பாஸும் பாத்துறா. இவ கண்டதான் எப்படி எல்லாம் படுதோன்னு தெரியல. கரெக்டா இவங்க 2 பேரும் பேசும்போதுல அவளும் பாத்துறான். ஹீரோயின் ரொம்ப டல்லா இருக்கிற பார்த்துட்டு அவங்க ஆபீஸ் கொலீக்ஸ் வீட்டுக்கு போக சொல்லவே பாய் ஃப்ரெண்டுமே நானே கொண்டு அவளோட வீட்டுல விட்டுடுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் அவளோட கார்லயே வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோயின் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. சோ ஹீரோயினை போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நான் இங்கே இவன் பக்கத்துல இருக்கேன் அப்படிங்கிறான். ஹீரோயினுக்கும் இவன் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்ட்டு தோணுது. அதுக்கப்புறம் லேடி பாஸ் கிட்ட இவனை இனிமே பார்க்க மாட்டேன் மீட் பண்ண மாட்டேன்னு சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வருது. இல்ல வேணாம் நீங்க இருந்து கிளம்பு நானே பாத்துக்கிறேன் அப்படிங்க. இவனும் இவ இப்படி சொல்லிட்டாலே அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். ஞாபகம் வந்தவொன்னா ஹீரோனுக்கு மெடிசின்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு போக இந்த பக்கம் ஹீரோ காசு வேணும்ல, எங்க நமக்கு லக் அடிச்சிடாத அப்படிங்கிற ஒரு நப்பாசையில ஒரு கடையில போயிட்டு இந்த லாட்ரி டிக்கெட்னு சொல்ல முடியாது, லக்கி ட்ரா மாதிரி இந்த ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணோன்னா உள்ள இந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இவர் வீட்டுக்கு வர அங்கே வீட்டில் பாய் ஃப்ரெண்ட் நின்றுட்டுருக்கான். நீ இங்கே என்ன பண்ணுன்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை, அதை அவளை ட்ராப் பண்ணலான்னு வந்தேங்கும்போது இவரில் அவளுக்கு உடம்பு சரியில்லைனா நீ எதுக்காக ட்ராப் பண்ணுறதுக்காக வரணும், அதான் வந்துட்டல அவளை ட்ராப் பண்ணிட்டல இப்போ கிளம்புறேன்னு சொல்லவே அவனும் சரி மெடிசன் வச்சுருக்கேன் அவளுக்கு கொடுத்துட்டு நான் கிளம்புறேன்ட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இவர் உள்ள வந்து பார்க்குறாரு. ஹீரோயின் ரொம்ப முடியாமல் படுத்துட்டு இருக்காங்க. இவர் உள்ள வந்ததும் பாய் ஃப்ரெண்ட் போயிட்டானு அவனை பற்றி கேட்குறாங்க. அவன் போயிட்டான் அப்படிங்கவே ஹீரோயின் வேகமா அவனை பாக்குறதுக்காக எழும்புறது. நீ இன்னும் அவன் நினைச்சுதான் சுத்திட்டு இருக்கல, உன்ன கல்யாண மேடையில அப்படி அம்போன்னு விட்டுட்டு போன அவன் உனக்கு இன்னும் முக்கியமா இருக்காளன்னு சொல்லிட்டு இவருக்கு அது வேற பயங்கரமா கடுப்பா இருக்கு. அடுத்ததா ஹீரோயினுக்கு உடம்பு ஓரளவு சரியானதும் ஹீரோல அவர் வாங்கிட்டு வந்தார்ல டிக்கெட்ஸ், அதை ஸ்கிராச் பண்ணி பார்ப்போமா, நம்ம லக்குக்கு நமக்கு தேவைப்படுற காசு அதுல விழுந்துருச்சுன்னா நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு 2 பேருமா சேர்ந்து அந்த கார்டெல்லாம் ஸ்கிராச் பண்றாங்க. எங்க இவங்கள சுத்தி லக்குங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை போல இருக்கு, எதுவுமே விழல. அட போங்கடான்னு சொல்லிட்டு 2 பேரும் சோர்ந்து போயிடுறாங்க. இதோட இப்படியே சும்மா இருக்க முடியாது, இப்ப காசு புரட்டி ஆகணும். அதுதான் ஹீரோ அவங்க அம்மாவை பார்க்க வராரு. அவங்க அம்மாவும் ஹீரோ பார்த்துட்டே வந்துட்டியாவான்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி அம்மா எல்லாம் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு அவங்க சமைக்கிறதுல பிஸி ஆயிட ஹீரோல அவங்களுக்கு தெரியாம அவங்க ரூம்ல போயிட்டு அவங்க அம்மாக்கு தெரியாம அவங்க கிட்ட இருக்கிற இவங்க வீட்டோட அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டமா சிட்டிக்குள்ள தங்கி இருக்கிற வீடை நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல இல்ல, இன்னைக்கு என் கூட வாங்கலேன், நான் தங்கி இருக்கிற வீட்டை காமிச்சு தரேன் அப்படின்ட்டு இவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ ஹீரோயின்ல பெரியவங்க ஒருத்தங்க வராங்க, வீடை நீட்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வீடெல்லாம் நீட் பண்ணிட்டு வேகமா வெளியே வராங்க. ஏன்னா ஹவுஸ் ஓனர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரவங்க ஹீரோனோட மாமியார். பட் ஹீரோட அம்மாக்கு தெரியாதுல்ல. சோ அவங்க கிட்ட இவங்க ஏதாவது உளறி வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்தா அங்க ஹவுஸ் ஓனர் பையல சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா அப்பாவோட பேசிட்டு இருக்கான். ஹவுஸ் ஓனர் பையனை தனியா கூட்டிட்டு போயிட்டு டேய் உங்க அம்மா அப்பா வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் கூட்டிட்டு போக முடியுமா, ஹீரோ அவங்க அம்மாவை கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு சொல்லி வாய முடியல. கரெக்டா ஹீரோ அவங்க அம்மா உள்ள வந்துடுறாங்க. ஹவுஸ் ஓனர் லேடியும் ஓ நீங்க தான் ஹீரோவோட அம்மாவா, நான் உங்களை பார்த்தது இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம் அப்படின்ட்டு 2 பேரும் அறிமுகமாகிட்டு உங்களோட மருமக ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் யாரு இந்த மாதிரிலாம் இருக்காங்க, பட் உங்க மருமக ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்ட்டு மருமகன்னு ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. இந்த அம்மாவா என்னது மருமகளான்னு சொல்லிட்டு புரியாம குழம்பிட்டு இருக்க ஹவுஸ் ஓனர் பையன் அதுக்கு மேல பேச விடாம அம்மா வாங்க நம்ம உள்ள போய் பேசலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோனே ஹீரோட அம்மாவை ஆண்டி நீங்க வாங்க நம்ம மேல போலான்ட்டு இங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த ஹீரோல ஐயோ இனி எவ்வளவுதான் சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்ட்டு தலையை தொங்க போட்டுக்கிட்டு அவரும் வீட்டுக்குள்ள வர ஹீரோட அம்மாவும் வீட்டுக்குள்ள வந்து ஏய் பரவாயில்லடா வீடு சின்ன வீடா இருந்தாலும் அழகா இருக்கு, நீட்டா வச்சிருக்கீங்க, உன்னோட ரூம் எது அப்படி இப்படின்ட்டு ஹீரோ தங்க இருக்கிற ரூம் எல்லாம் பார்த்துட்டு ரூம் ரொம்ப சின்னதா இருக்கு, பெட்டு கூட இல்ல அப்படி இப்படின்ட்டு அக்கறைப்பட்டுக்கிட்டு சரி பாத்ரூம் யூஸ் பண்ணணும் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போகவே இப்படி திடீர்னு அவங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்வியா, முதலே சொல்றதுக்கு என்ன அப்படிங்கும்போது ஹீரோல எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு மாதிரி இருக்காரு. என்னமோ நடக்கிறது நடக்கட்டும் நீ பாத்துக்கோ, கொஞ்ச நேரத்துக்கு நான் வெளியே போய் உட்காந்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் வெளியே போயிட ஹீரோயின்ல இவங்க கிட்ட உண்மையை மறைக்கிறது சரியில்லை அப்படின்ட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு போய் சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்து போயிருக்க. ஆனா இந்த அம்மா ஓ அப்படின்னா ஹவுஸ் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட மருமகளா, ஐ ஜாலி, நான் காலேஜ் படிக்கும் போதுல எவ்வளவு டிராமால நடிச்சிருக்கேன் தெரியுமா, இதுவும் ஒரு டிராமா மாதிரி தான், என்னோட நடிப்பு திறமை எப்படின்னு பாரு, நான் அவங்க கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் என்ன அப்படின்ட்டு இவங்களும் இவங்களோட இந்த போயில ஐக்கியமாய்க்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் இங்க வீட்டுக்குள்ள ஜெல் ஆயிட இங்க வெளியே ஹீரோல அவரோட அந்த வீட்டு பத்திரத்தையே பார்த்துட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த வீடு இழக்க கூடாதுன்னு
தானே இவ்வளோ கஷ்டப்பட்டாரு. ஆனால் இப்போ வேற வழி இல்லை, இந்த வீட்டை அவர் விற்று தான் ஆகணும். அப்போ தான் இவங்களுக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஆனால் அவர் சின்ன வயசுல வாழ்ந்து வளர்ந்த, அவருக்கு நிறைய நினைவுகள் இருக்கிற அந்த வீட்டையும் விட்டு கொடுக்கறதுக்கு இவருக்கு மனசில். அந்த பேப்பரையே பார்த்துட்டு அப்படியே சோகமாக இவர் வீட்டுக்குள்ளே வர, ஹீரோட அம்மா தூங்கிட்டாங்களா, ஹீரோட ரூம் சின்னதில்ல, அதனால ஹீரோ நான் அவங்களோட ரூமில் தூங்க வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோவில் தூங்கும்போது எங்கள் அம்மா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கன்னு அப்படின்ட்டு போக, ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்ட்டு புரியாமல் போயிட்டு அவங்க பக்கத்தில் படுத்து தூங்குனா, அந்த அம்மா தூக்கத்தில் ஹீரோயின் மேலே காலை போடுறாங்க, அங்கே உருள்றாங்க இங்கே உருள்றாங்க, ஹீரோயினை மிதிச்சு கட்டில விட்டு வெளியே தள்ளுறாங்க, எல்லாமே தூக்கத்தில். இதில் ஹீரோனுக்கு தூக்கமே போயிடுச்சு, நைட்டு ஃபுல்லாக சரியாக தூங்காமல் நைட்டு டயர்டாக எந்திக்கிறாங்க. அடுத்ததா ஹீரோ அவர் எடுத்துகிட்டு வந்த அந்த வீட்டோட பத்திரத்தை கொண்டு போய் அந்த கேங்ஸ்டர் கிட்ட கொடுத்து அந்த வீட்டு கடன் போக மீதி அமௌண்ட்டை மனசே இல்லாமல் வாங்கிக்கிறாரு. இந்த கேங்ஸ்டரும் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டிலேருந்து சீக்கிரம் காலி பண்ண பாருங்கன்னு சொல்லிட்டு வீட்டை கொடுக்க சீக்கிரம் காலி பண்ணிட்டு போக சொல்றான். ஹீரோ இதை தன்னோட அம்மா கிட்ட சொல்லணுமே, எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோவோட அம்மால தன்னோட வீடு போயிடுச்சு அப்படின்ட்டு தெரியாம உற்சாகமா ஹீரோவை வரவேற்கிறாங்க. ஹீரோ டல்லா வரதை பார்த்து ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த அம்மா வேற நடக்கிறது தெரியாம ஹீரோக்கு பிடிச்ச ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபிஷ் ஐட்டம்ஸா சமைச்சு ஹீரோக்கு சாப்பிட கொடுத்துருக்கு. அதோட ஹீரோ பார்த்துட்டே வர உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே சரியில்லடா, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க பாரு, உன்னோட ஷூ எல்லாம் தேஞ்சு போச்சு, புதுசா நிறைய ஷூஸ் வாங்கிக்கோ அப்படி இப்படின்ட்டு ஏதோ இன்னும் உங்க பணக்கார லைஃப்ல இருக்கிற மாதிரியே இப்படி அது வாங்கி இது வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோக்கு அதுக்கு மேல பொறுக்க முடியல. அம்மா நம்ம கிட்ட இப்ப எதுவும் இல்லம்மா, எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு, நம்மளோட வீடும் தான் அப்படின்ட்டு உண்மை போட்டு உடச்சிடுறாரு. இந்த அம்மா என்னடா சொல்ற, என்னோட வீடை வித்துட்டு யார்கிட்ட கேட்டா வித்தான்ட்டு ஹீரோவை அவங்களோட அண்ணனோட பேரை சொல்லி கூப்பிடாரு. ஹீரோக்கு அதுக்கு மேலே பொறுக்க முடியலாமா, நான் அண்ணன் இல்லைம்மா, அதோட நீங்கள் சமைச்சு வச்சுருக்கீங்களே இந்த மீனில் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எனக்கு பிடிச்சது மீட்டு தான், அண்ணன் இறந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நீங்கள் அதுலேருந்து இன்னும் வெளியே வராமல் இருக்கீங்க, ப்ளீஸ்மா அதுலேருந்து வெளியே வாங்க, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லா உண்மையை போட்டு உடச்சிட்டு போயிட. இந்த அம்மா எல்லா விஷயத்தையும் கேட்ட அதிர்ச்சியில் அப்படியே மயங்கிடுறாங்க. ஹீரோயின் தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல 11வது எபிசோட முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு நம்மளோட வீடியோவும் இவ்வளோதான். கொஞ்சம் பிஸி, ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால மொத்தமாக பெரிய வீடியோவை போடுறதுக்கு டைம் கிடைக்கல. நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களே, ஸோ கேப் விடாமல் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு எபிசோடாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த 11வது எபிசோட் மட்டும் எனக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸை மொத்தமாக சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.